நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். கோடம்பாக்கத்து படைப்பாளிகளில் சிலருக்கு சில அடையாளம் உண்டு. இவருக்கு பல ஊரே அடையாளம் உண்டு. சிரிப்பாகவும் அதே சமயம் சிந்திக்கவும் பேசுபவர். பெரிய படங்களை விட சின்ன படங்களில் இவருடைய சப்போர்ட் எப்போதும் இருக்கும். இயக்குனர் பேரரசு அவர்களை உங்கள் முன் வாழ்த்தி பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2022 முதல் முறையாக ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அது ஒரு சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெண் விலை வெறும் 999. நம்ம ஒரு பிஆர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் படிச்சிட்டேன். பெண் விலை வெறும் 999 ரொம்ப சீப்பாக இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் தமிழில் படிக்கும்போது தான் ஓகே, பெண்ணுக்கு ரெண்டு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அந்த பெண்ணு இல்லை போல இருக்கு, இந்த பெண் அதானே சார்? எழுதும் பெண் தானே? ஓகே ஓகே. அந்த பேனாவுக்கு தான் விலை, ஆனால் எழுத்துக்கு விலையே இல்லை. மீடியாக்கள் இருக்காங்க, பேனாவுக்கு தான் 1000 ரூபா 500 ரூபா 200 சொல்லிடலாம், ஆனால் எழுதுகிற புத்தக எழுத்துக்கு விலையே இல்லை. இந்த படத்துக்கு விமர்சனம் எழுதும்போது அது மதிப்பு கூடும். லதாரம் அவர்கள் பேசும்போது இந்த படத்தில் சின்ன ஹீரோ நாங்கள், அதை மற்றவங்க சொல்லலாம், நீங்கள் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பெரிய ஹீரோ அவர். எல்லா மனைவிமார்களுக்கும் தான் புருஷன் தான் பெரிய ஹீரோ. அதான் இங்கேயும் பெரிய ஹீரோ தான் உங்களுக்கு. ஓகே சார், இதுக்காக நீங்கள் பெரிய ஹீரோ ஆகி காட்டணும். நம்ம யாருக்கு சேலஞ்சாக இருக்க முடியலையோ, ஒய்ஃபுக்கு சேலஞ்சாக தான் நம்ம முன்னேற முடியும். அதனால் இன்னிலேருந்து வைரக்கம் வச்சுங்க. ஆமாம், அடுத்த வருஷம் புத்தாண்டில் பெரிய ஹீரோ ஆயிரும் நீங்கள். அது இந்த படம் பெரிய ஒரு வாய்ப்பு அமையும் நினைக்கிறேன். 999 9க்கு ஒரு ராசி இருக்கு, நம்பருக்கு. எந்த நம்பருக்குலாம் ராசி இந்த 9க்கு இருக்கும். எத்தனை 9 கூட்டினாலும் அது 9ஆக தான் இருக்கும். 9 9 18, 1 8 9 தான். அது மாதிரி 27 நாளும் 7 2 9. நீங்கள் எத்தனை 9 சேர்த்தாலும் அது 9ஆக தான் இருக்கும். அது தன்மை மாறாது. இதில் நீங்கள் 3 9 இருக்குது, தன்மை மாறாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லோரும் பேசும்போது இது பெண் வன்கொடுமைக்கு எதிரான படம்னு புரிஞ்சுக்க முடியுது. அதை விட இன்றைக்கி நிறைய லேடிஸ், ஆண்களோட லேடிஸ் தான் ஜாஸ்தியாக இருக்காங்க மேடையில். அதில் ஒரு முடிவெடுத்து வந்திருக்கான்னு நினைக்கிறேன். பாண்டியம்மா, ஆமாம், அங்கே விஜய் படத்துலேயே விஜய்க்கே சவாலாக நடித்தாங்க. அவங்க வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கே அவங்க வெற்றி அடைகிறாங்கன்னா, என்னைக்கு நம்முடைய சொந்த பெயரை மறந்து மக்கள் ஆடியன்ஸ் கேரக்டர் பெற சொல்கிறாங்களோ, அங்கேயே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய வெற்றி. திருப்பாச்சி ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் 5 வருஷம் இருக்கும். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு நடிகர் பசுபதி சார் வந்தவர் என்ன சார் இப்படி பண்ணிட்டிய விட்டு ஆதங்கப்பட்டார். நம்ம என்ன ஒன்றும் பண்ணலையே, இவர் இதை வாய்ப்பு கிடைத்தவங்க ஒன்றும் பண்ணலையே, திருப்பாச்சி நடிக்க வாய்ப்பு கொடுத்தோம், இவன் கோவமாக சொல்கிறாரு அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, சார் திருப்பாச்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு, நான் இப்போ அவுட்டருக்கு போனாலும் அங்கே உள்ள மக்கள் என்னை பசுன்னு சொல்ல மாட்டேங்கிறான், தவிர பட்டாசு பால் அப்படிங்கிறான், என் பேரையே மார்க்கெட்டில் சார்ங்கிறது அவருக்கு கோபம். அது மாதிரி இந்த கேரக்டர்னால அது மிகப்பெரிய வெற்றி. இப்போ பாண்டியம்மா அப்படிங்கும்போது அதுதான் உங்களுக்கு வெற்றி. ஆமாம், நீங்கள் பாண்டியம்மா வெற்றி அடைஞ்சிருங்க. அண்ணன் வெங்கட் பாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆமாம், தொகுப்பாளர்களை அம்மா பார்க்க வேண்டியிருக்கு.
சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல, சம்பளம் அவங்க வாங்கிட்டு போடுவாங்க. எனக்கு வருதான் முதல்ல கேளுங்க. வந்ததில் கொஞ்சம் கொடுத்துங்க எனக்கு. நான் ஹாப்பி நியூ இயர்ண்ணே, புத்தாண்டு வாழ்த்துக்கள்ண்ணே. பொசண்ணே, இந்த பெண் வன்கொடுமை அப்படிங்கிறது சொல்லும்போது இதெல்லாம் வில்லனா நம்ம ஆண்களை தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ சமீபம்லாம் பார்த்தா அதுக்கு காரணம் பெண்களாகவே கொஞ்சம் இருக்காங்க. அதை நம்ம பெண்கள் உணர்ந்துக்கணும், பெற்றோர்கள் உணர்ந்துக்கணும். இந்த கால ஆண்களை பற்றியும் இந்த கால நிகழ்வுகளை பற்றியும் எந்த அளவுக்கு நாடு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பெண்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா அதை சொல்லிக் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப காலம் ரொம்ப கெட்டு போயிருக்கு. பெரிய கொடுமை என்னென்னா இந்த பெரிய அழிவு அப்படின்னு இந்த சனி டிக்டாக்கா ஒருத்தர் டிக்டாக். நான் இப்போ தான் பார்த்தேன், 2 பொம்பளைங்களா நான் இங்கே பஜாரிங்க மாதிரி தூக்கி உள்ளே விடணும். ஃபஸ்ட்டு யாராவது தூக்கி உள்ளே போகிறாங்க இந்த கவர்மெண்ட்டு, இதில் தூக்கி ஃபஸ்ட் உள்ளே போட்டு நாடு உருப்பணும். ஃபஸ்ட்டு நம்ம பெண் வன்கொடுமை இவ்வளோ படம் எடுத்துருக்கான். டிக்டாக்ல சைக்கிளில் பேசுகிறது, ஊரில் சொல்லுவாங்க 2 பேர் சொல்லுவாங்க, பஜாரிம்பாங்க, லம்பாடிமா என்ன சொல்லுவாங்க, எல்லா இதுவும் அதுக்கு பொருந்தும் போல இருக்குது. இதுகளுக்கு ஒரு முடிவு கட்டி இதெல்லாம் தூக்கி உள்ள போட்டால் நாடு ஃபஸ்ட்டு உருப்படும் தோணுது எனக்கு. இதுக்கு அரசு கொஞ்சம் இதுக்கெல்லாம் அரசு கவனம் செலுத்தும். அதுக்கு வேறு வேலை இல்லை. பொம்பளை இல்லாத நான் மேலே நான் வராது சொல்கிறேன். அவ்வளோ கேவலமாக இருக்கு சாமி. நான் 1-2 பார்த்தேன், டென்ஷன் ஆகி போச்சு உங்களுக்கு. இல்லை எப்போ எனக்கு இத்தனை நாள் அனுபவிச்சதே பெரிய விஷயம். இது ஆண் வன்கொடுமை சேர்றதா இல்லை பெண் வன்கொடுமையான்னு தெரியல. இதுகளுக்கு இதுகளுக்கு பார்த்தா எப்படி இதுக்கு வியூவர்ஸுங்கிறாங்க, இதுக்கு கமெண்ட்ஸ் போகிறாங்கிறாங்க. எத்தனை வேலை வெட்டி இல்லாமல் இருக்குன்னு தெரியுது. நாளைக்கு இந்த முதல்ல இதுகளை தூக்கி நம்ம முதல்வர் கவனம் செலுத்தி அவர் பார்த்தாருன்னா அவர் பதவி ராஜினாமா பண்ணிடுவார். அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது இந்த நாட்டில் நம்ம முதல்வராக இருக்கோம்ட்டு. அதனால் இந்த முகநூல் பொதுத்தளங்கள்லாம் முதல்ல இதில் லேடிஸ் அதுலேருந்து விலகிடணும். முதல்ல நாட்டை கெடுக்கிறதே அதுதான். அது எப்படியா போட்டுங்கண்ணே, முதல்வருக்கு பேரரசு எச்சரிக்கைன்னு போடுங்க, முதல்வருக்கு பேரரசு கோரிக்கைன்னு போடுங்க, முதல்வருக்கு பேரரசு சவால்னு போடுங்க, என்ன போட்டுங்க. ஏதோ போட்டு தான் நம்ம என்ன பெருந்துரை பழனிசாமி ரெடி ஆகிட்டார், ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சுன்ட்டு. அவருக்கு இந்த பெற்றோர்கள் பெண் குழந்தைகளிடம் முதல்ல இந்த செல்போனை பிடிங்கிருங்க. முதல்ல இன்னைக்கு கலாச்சார சீர்கேட்டுக்கு முதல் காரணம் இந்த ஃபோன் தான். அதுதான் இந்த ரகசிய உறவு வாங்கல அதுக்கெல்லாம் வழி வைக்கிறது இந்த செல்ஃபோன் தான். நிறைய கெட்டு குடிச்சிடாக்கிறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன். இதில் இதெல்லாம் கொஞ்சம் பெற்றோர்கள் கவனம் செலுத்தினா இந்த வன்கொடுமையில கொஞ்சம் தவிர்க்கலாம். அதுதான் நம்ம எல்லாத்துலையும் சுதந்திரம் கொடுத்துட்டா தப்பு நடக்க தான் செய்யும். அப்புறம் அந்த செல்ஃபோனில் முதல்ல ஒழிக்க வேண்டியது இந்த ஃபுல் டாக் டைம். இதை ஒழிச்சாலே நாடு உருப்பட்டோம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், இது ஏழைகளுக்கும் வந்துருச்சு. சாதாரண ஒரு மீன் விற்கிறம்மா வச்சுட்டு தான் எடை போடுது, பூ விற்கிறம்மா வச்சுக்கிட்டே இப்படி பிடிக்குது. எங்கே காது இருக்கோ இல்லையோ செல்ஃபோன் இருக்கு. இதுக்கு காரணம் இப்போ அவங்க பூக்கார அம்மாவுக்கும் செல் வேணும், மீன்கார அம்மாவுக்கும் செல்ஃபோன் அவசியம், எல்லாருக்கும் செல்ஃபோன் அவசியம். நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 பைசா வாங்கிக்கணும் சார், இல்லை 5 பைசோட வைங்க, ஒரு பைசா லிமிட் வைக்கணும். நம்ம 1 மணி நேரம் பேசினாலும் நமக்கு அமௌண்ட் இல்லை, ஃபுல்லாக கட்டியாச்சுங்கிற போது அந்த இது பயம் வர மாட்டேங்குது. அந்த ஃபுல் டாக் டைம் தூக்கி விட்டு 1 நிமிஷம் பேசினா 10 நிமிஷம் அப்படின்னால 5 நிமிஷம் பேசுறதுக்கப்புறம் மைண்டு போயிடும், பைசா கழிஞ்சிருமோன்ட்டு. அப்போ அதுலேயாவது கொஞ்சம் பேச்சு குறையும். இது காலையில் போச்சு
எடுத்து போச்சுன்னா ரோட்டில் நிறைய நான் போய் வாட்ச் பண்ணுவேன். சாலையில் போகும்போது 10 பேர் 10 பேரில் 8 பேர் இப்படியே தான் போகிறாங்க. 2 பேர் தான் கொஞ்சம் பொறுப்போட நினைக்கிறேன். இதுக்கு ஏதாவது காரணம் இந்த ஃபுல் டாக் டைம் தான். மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், சில விஷயங்கள்லாம் அந்த மக்களை நல்வழிப்படுத்தணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி நிறையா இந்த வீடியோக்கள், இந்த யூடியூப்கள் இதில் பார்த்துட்டு தான் நிறைய பெண்கள் சீரழிக்கிறாங்க. நிறைய ஆண்கள் பெண்களை சீரழிக்கிறாங்க. எப்படி செஞ்சால் பெண்களுக்கு தான் ஆபத்து. நம்ம எத்தனை படம் எடுத்தாலும் எவனும் திரும்ப போகிறதில்ல. அப்புறம் இன்னொன்று, சமீப காலமாக நம்ம அப்பா அம்மாவுக்கு அடுத்து இறைவனுக்கு ஈக்குவல் நினைக்கிறது ஆசிரியர்கள். நம்ம குருவே தெய்வங்கிறோம். இப்போ நாங்களாம் படிக்கிற காலத்தில் அப்பா அம்மா மதிக்கிறோம் இல்லையோ, ஆசிரியர் மதிப்போம். அப்பா அம்மா திட்டுவாங்க, அப்பா மிதிப்பார், அம்மா திட்டுவாங்க, அதெல்லாம் உதவிட்டு போயிடுவோம். ஆனால் ஆசிரியர் திட்டினார்னா அது கொஞ்சம் ஊண்டிக்காக இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப நேரம் வலிக்கும், வார்த்தையை திட்டாரே அப்படின்ட்டு. இப்போ வார்த்தையை திட்டுவாங்கிறதுக்குலாம் நம்ம வந்து ஒரு ஒழுக்கத்தை உருவாக்கிட்டோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஆசிரியருக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்தோம். இந்த பெண் வன்கொடுமையில், இந்த பெண் பலாத்காரத்தில் எவன் தப்பு செய்கிறான்னு இல்லையோ, ஆசிரியர் தப்பு செஞ்சால் அவனுக்கு கடுமை தண்டனை கொடுக்கணும். இன்னும் அத்தனை பெற்றோர்களும் ஒரு ஆசிரியரை நம்பி எந்த சந்தேகம், யாரும் சந்தேகப்படலாம். ஆசிரியர் ஒரு ஒரு தாய் சந்தேகப்படுவா, ஒரு அப்பா இப்படி சந்தேகப்படுவார். அவன் தப்பு பண்ணால் தொலைச்சிடணும். அவன் ஆசிரியர் இல்லை, அவன் மனுஷனே இல்லை. மிகப்பெரிய நம்பிக்கை துறை, உலகத்தில் மிகப்பெரிய நம்பிக்கை துறை யாருன்னா ஆசிரியர் இருந்து பெண்களை தப்பு பண்ணுறோம் தான். வரிசையா அவங்களுக்கு ஆசிரியர் அந்த மாதிரி ஆசிரியர் பயம் வர மாட்டேங்குது. ஒரு செய்தி வருது, அப்புறம் கைது பண்ணுறாங்க, உள்ளே போயிட்டாங்க, முடிஞ்சு வச்சு. செய்தியாகவே போயிட்டுருக்கு. மற்ற பொதுமக்களுக்கும் சரி, இது மாதிரி பெண்கள் மேலே தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் சரி, பயம் வரணும்னா பெண்ணை சீண்டுன ஆசிரியனை நடுத்தெரிச்சு தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் மற்ற ஆசிரியர் பயப்படுவாங்க. சமீபத்தில் எத்தனை செய்தி, ஒரு 3 மாதத்தில் அந்த ஆசிரியர் பேரே மறந்து போயிடுது. நமக்கு மறந்து போயிடுது யாருன்ட்டு. அந்த செய்தியை நம்ம கடந்து போயிடும். தண்டனைங்கிறது பயம் வரணும் மக்கள். அந்த தண்டனையை அரசாங்கம் கொடுக்கணும். அது ஒன்று. அப்புறம் மதம்ங்கிறது எந்த மதமாக இருக்கட்டும், யார் நம்புறாங்களோ அது வந்து ஒரு புனிதமான விஷயம். அது ஒரு சாமியார் இருக்கட்டும், பாதிரியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்போ ஒரு சாமியார் வந்து நம்ம முழு நம்பிக்கையோடு தான் நம்ம மதிக்கிறோம், தெய்வம் நினைக்கிறோம் அவங்களையும். அப்படி ஒரு இடத்துல இருந்து எவனா தப்புனாலும் அவனை விடக்கூடாது. அவனும் நம்பிக்கை துறை தான். நிறைய நடக்குது எல்லா மதத்துலையும் தான். இது குறிப்பிட்ட மதம் இல்லை. எத்தனை செய்தி வருது, அதுவும் செய்தியை கடந்து போகுது. எல்லா விஷயமும் செய்தியாகவே கடந்து போய்கிட்டு இருந்தால் பெண் வன்கொடுமை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அப்போ கடுமையான தண்டனை மூலியமாக தான் இதெல்லாம் ஒடுக்க முடியும். பொதுத்தளம், இந்த யூடியூப்பில் கண்ட சேனல் குப்பைகளாக கொட்டி அதுதான் ஒரு சில டைட்டில் வைக்கிறான். டைட்டில் வச்சாலே உள்ள ஒரு பார்க்க துண்ட மாதிரி டைட்டில் வச்சுருது. இப்போ இவ்வளவு காரணம் இந்த பொதுத்தளங்களும் நம்ம நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிற இடத்துல நடக்கிற ஆசிரியர்கள், மத குருமார்கள், இவங்கெல்லாம் தப்பு பண்ணும்போது இப்போ சராசரி முடிச்சு எப்படி தப்புனா இருப்பான். அப்போ அரசாங்கம் இந்த பெண் வன்கொடுமைக்கு எதிராக மிகப்பெரிய
ஒரு தண்டனையை உருவாக்கணும். திரைப்படங்கிறது பொழுதுபோக்கு. மக்கள் வந்தாங்களா, ரீச் ஆகலாம், சந்தோஷமாக வெளியே போகணும். இப்போ என்ன வர இப்போ என்னாச்சு திரைப்படங்களில்? எங்கே பொழுதுபோக்கு படம் எடுக்கிறோம் நாங்கள்? ஒன்று பெண் வன்கொடுமையை மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும்னு படம் எடுக்கிறோம். ஏன்னா பொழுதுபோக்காக படம் எடுத்த இயக்குனர் பதில் பொறுப்பான இயக்குனராக உருவ வேண்டியிருக்கு. அது மாதிரி சில பிற்படுத்துகிற மக்கள் அவங்க வழி சமீபத்தில் பார்த்தா இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்க தவிர பொழுதுபோக்கு சும்மா போனால் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு எந்த படம் இருக்குது? அப்போ இந்த படம் அது இந்த மாதிரி படம் அதிகமாக வர்றதுக்கு காரணம் நம்ம சமூகம் சீரழிஞ்சு போயிருக்கு. அதன் பிரதிபலிப்பு தான் இன்னைக்கு திரைப்படங்கள். அப்போ இதெல்லாம் பொழுதுபோக்காக இருந்த திரைப்படம் இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக மொத்தம் எல்லா படம் விழிப்புணர்வு படம் மாதிரி இருந்தால் அப்போ எங்கே போய் பொழுதுபோக்குறது? நம்ம திரைப்படம் திரும்பவும் ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக வந்தால் தான் நாடு நல்வழியில் போய்க்குன்னு அர்த்தம். அதற்கான இதை இந்த அரசாங்கம், மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், தயவுசெய்து இதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பெண் விஷயத்தில் எவன் தண்டனை பண்ணாலும் தண்டனை செஞ்சாலும் இதுக்கு உள்ளே போட்டு அதுங்க பயம் வர மாதிரி தண்டனை கொடுங்க. எத்தனை சம்பவம் பொள்ளாச்சு என்னாச்சு எல்லாம் செய்தியாக போய்க்கிறத என்ன பண்ணுறது? அப்போ அடுத்தருக்கு பிடிச்சி உள்ள விடுவாங்க, அவ்வளோதான். அப்படி தான் வரும். அவனுக்கு என்ன பண்ண, அவனுக்கு என்ன தண்டனை கிடைச்சது அது தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு பப்ளிக். இப்போல்லாம் எல்லோரும் இப்போ ஜெயிலுக்கு போகிறோம், வரும்போதெல்லாம் பெருமையாக வரான். 6 மாதம் ஜெயிலேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிறான். நான் 3 மாதம் ஜெயிலேருந்து வரேன். இப்போ ஜெயிலுக்கு போய்ட்டு பெருமையாக போச்சு. என்னமோ தியாகி நாட்டுக்காக தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன மாதிரி இன்றைக்கி சொல்கிறேன் வெளியே வந்து. எல்லாம் எழுதி கட்டி குடிச்சிடா போச்சு. அரசாங்கம் ஒரு ஒரு தீவிரமாக சட்டங்கள் மூலமாக பெரிய தண்டனை கொடுத்தா தான் இந்த நாடு உருப்படும். பாருங்கள், ஆடியோ லிஸ்ட்டில் வந்து ஜாலியாக பேச விட்டு நம்மளும் எமோஷனல் பேச வேண்டிய ஆகி போச்சு. அப்படியே சும்மா மூடு மாற்றிடுவான். இந்த படத்தின் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வரதராஜ். டைரக்டரு அவரே ப்ரொடியூசர். வாழ்த்துக்கள் சார். முன்னெல்லாம் ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 படமாவது எடுத்துருக்கணும். வெற்றி படம் கொடுத்து சம்பாதிச்சு ஒரு 10 படம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு சொந்த படம் எடுப்பாங்க. அது அந்த காலம். சில உஷாரான டைரக்டர்கள் கடைசி வரைக்கும் படம் எடுக்க மாட்டாங்க நம்மள மாதிரி. ஏன்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் அதில். எதுக்கு போனோமா சம்பளத்தை வாங்கணுமா டேரக்ஷன் பண்ணிட்டு வந்தோமா நிம்மதியாக இருந்துட்டு போவோம், அதில் உள்ளே போய் ஏன் மாட்டிக்குவானே. அது மாதிரி உஷாரான டைரக்டர் தயாரிக்க மாட்டாப்புல, ஒன்லி டைரக்ஷன் தான். நல்ல வெற்றியை தொடர்ந்து கொடுத்தாலுங்க ஓகே, நம்ம பண்ணால் பிஸ்னஸ் ஆயிரும், யாரோ பிடிச்சி சம்பாதிக்கிறதுக்கு அதை நம்மளே சம்பாதிச்சிடும் அப்படின்ட்டு அவங்க படம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த காலம். இது சொல்லுவாங்கல்ல, வசந்தன்னு கூட சொல்லுவாங்கல்ல, அது வசந்த காலம். அது மாதிரி இந்த காலத்தில் இயக்குனர் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேயே ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா போராட்டம், சீக்கிரம் படம் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம நம்பி அவன் படம் தர மாட்டேங்கிறான். ப்ரொடியூசர் இல்லை முதல்ல. இங்கே நல்ல ரெகுலர் ப்ரொடியூசர், சரியான ப்ரொடியூசர், சினிமாவையே நேசித்து படம் பண்ண ப்ரொடியூசர்கள் இன்றைக்கி படம் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு படம் பண்ணால் லாபம் வராதுன்ட்டு. எத்தனை கம்பெனி, ஏவிஎம், அவங்களோட சினிமா தயாரிச்சிட முடியும். கவிதாலயா, பல கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிலாம் அப்படியே இப்படி பதுங்கிட்டாங்க, என்னடா இப்படி சினிமா இருக்குன்ட்டு. அப்போ ஒரு புது இயக்குனருக்கு எப்படி பிடிச்சிட்டு கிடப்பாங்க. ஆனால் வரராஜன் மாதிரி ஆட்கள் ஒரு வழியில் நம்மளை நிர்வகிக்கணும்னா நம்மளே தயாரிக்க வேண்டிய சூழ்நிலையில் சினிமா இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தின் மூலம் நீங்கள் தயாரிப்பாளராகவும் லாபம் அடையணும், ஒரு இயக்குனராகவும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களை நம்பி இந்த டீம் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி அடையணும். நடிகர்கள் ராஜ்குமார் சார், ஆமாம், நீங்கள் அவர் மது, நீங்கள் எம்எஸ் பாஸ்கரோட ரிலேஷனா நீங்கள்? ஓகே.
அவர் வந்து என் கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி அவர் எல்லா படத்துலையும் இருப்பார். கதை இருக்க இல்லையோ எம்எஸ் பாஸ்க்கு இருப்பார். ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். அவ்வளோ ஒத்துழைப்பார். அந்த மாதிரி நடிகர்லாம் பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ரொம்ப பிடிக்கும் அவரை. ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாண்டியம்மா கதாநாயகி ரொம்ப சைலண்டாக இருக்காங்க. படத்தில் தான் வைலண்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.